சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு பள்ளிகள் திறக்கப்படுமா அல்லது விடுமுறை நீடிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதில் கிடைச்சாச்சுப்பா. அதை பற்றி அஃபீஷியல் வீடியோ பார்த்தோம்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, நாளைக்கு பள்ளிகள் திறக்கிறதா பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தாச்சுப்பா. இது வரைக்கும் எந்த ஒரு லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டும் அதிகப்படுத்த மாதிரி பண்ண எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வர கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்குது. நாளைய தினம் ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. 1 முதல் 12 மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே பள்ளிகள் திறப்பு. ஓகேங்களா? இதுக்கு மேலே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சாத்தியக்கூறுகள் பார்த்தா சற்று கம்மி தான்ப்பா. இது வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் பார்த்தா சிறப்பு பேருந்துகள் மூலிமா மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க நாளைக்கு பள்ளிகள் திறக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக நாளைய தினம் பார்த்தா நம்முடைய அன்பை மகேஷ் பொய்யாமணி அமைச்சரும் சரி, நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் விடல. நாளைக்கு பள்ளிகள் வழக்கம் போட தொடங்கும். பல்வேறு மாவட்டங்களில் நிறைய தேர்வு நடக்காமல் இருந்துட்டு நாளைக்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பட் இன்னும் அஃபீஷியல் நியூஸ் வரல நமக்கு. அதே போல் வருகின்ற திங்கட்கிழமை 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் திருப்புதல் தேர்வு நடக்க போகுதுப்பா. 10th, 11th, 12th எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல்ஸும் உங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இதுக்கு மேலே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எச்சாக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே வாய்ப்புகள் இல்லை தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டுக்குள்ளே வேறு ஏதோ எப்படி சொல்கிறது ஒரு மிராக்கிள் மாதிரி எதுவும் நடந்தால் வேணால் வாய்ப்புகள் இருக்குது லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வச்சு பண்ண. மற்றபடி எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. நீங்கள் வழக்கம் போல் நாளைக்கு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ பல மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் ஓகேவா. நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சாலேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சில பகுதிகளில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கால்வாசி பகுதிகளில் நான் முடியலன்னு நினைக்கிறேன். கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் 10th, 11th, 12th யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நம்முடைய இந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 10th தமிழ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 2025 போடுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் அது. அதே மாதிரி 3 சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. 10th and 12th அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து சயின்ஸ், சோசியல் 10th நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். அதே போல் 11th, 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் டைம் டேபிளை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் எல்லா மாவட்டத்துக்கும் டைம் டேபிள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் டைம் டேபிள் வந்துருந்துச்சுன்னா அந்த டைம் டேபிளையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்முடைய சேனல் சார்பாக உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. அண்ட் நம்முடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய லைஃப் ஸ்டைல் நான் எப்படி ஆஃபீஸ் போய்ட்டு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கும் போய்ட்டு யூடியூபையும் பார்த்துட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு அண்ட் இப்போ இன்ஃப்ளூயன்சர் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். என் விளாக் அப்படியே கொடுத்துருப்பேன். அண்ட் ஜிம் ரீல்ஸு, ஃபிட்னஸ் எப்படிலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நிறைய ஐடியா கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா Gautam_media டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இங்கே யூடியூப்பில் கொடுக்குற அதே சப்போர்ட் அங்கேயும் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு ரீச் ஆகலாம். ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். லீவ் அனௌன்ஸ்மெண்ட் சப்போஸ் வர வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன்டு, பார்த்து சேஃபாக இருங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.